ஜிபிடி வேர்ல்டு அதாவது சாட் ஜிபிடி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், இதெல்லாம் வரதுக்கு முக்கியமான காரணமான டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்னு நம்ம பார்க்க போறோம் ஜி நம்ம இன்னைக்கு. ரைட்டுங்களா? ஓ! அசுஜி. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ல தான் இயங்குதா ஜி? ஆமா. சாட் ஜிபிடி நம்ம எல்லா எல்எல்எம்ஸ்க்கும் உள்ளார டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல ஒரு இவால்யூஷன் நமக்கு. ஓகே. 2017ல ஜி ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க கூகுள்ல. அந்த ஒயிட் பேப்பர் பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2017ல. அதுதான் ஒரு இவால்யூஷன். அதாவது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜை எப்படி கான்சன்ட்ரேட்டடாக படிச்சு புரிஞ்சுக்கிறது, மிஷின் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அடிப்படையா. ஓகேங்களா? இது ஒரு அட்வான்ஸ் மாடலு. இது வந்து நம்ம ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நம்ம நேச்சுரலாக நம்ம கொடுக்குற ஒரு வேர்டை ஒரு மிஷின் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இவால்யூஷன் பண்ணது தான் இந்த இது. இதில் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டுக்கு வந்து செல்ஃப் அட்டென்ஷன் ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் தான் ரிவால்யூஷன் ஃபேக்டர் இதில். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே ஜி. நம்ம ஒரு நாள் பார்ப்போமா சுஜி? ஒரு நாள் பேசுவோம். சரிங்க ஜி. ஓகே. இதுல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் பத்தி பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாட் ஜிபிடிக்கு போறோம். சாட் ஜிபிடில போயிட்டு நம்ம ஒரு வேர்டை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஐ வாண்ட் டு ஃபைண்ட் மை கண்ட்ரி அப்படின்னு நம்ம சும்மா ஒரு வேர்டு கொடுக்குறோம்னாக்க இந்த வேர்டு வந்து அப்படியே ஒரு வார்த்தையா அது எடுத்துக்காது நம்ம சிஸ்டம். என்ன பண்ணும்? அது எல்லாமே வந்து நம்பர்ஸா மாற்றும். ஓகே ஜி. ஒரு நம்பர்ஸை மாற்றும். அந்த நம்பர்ஸ் தான் அந்த நம்பர்ஸ்க்கு பேர் தான் டோக்கனைசேஷன். ஓகேங்களா? சரி. இந்த நம்பர்ஸை எப்படி மாற்றுது? ஏகப்பட்ட வேர்டு இருக்கு, ஏகப்பட்ட இது இருக்குயா. நம்ம இப்போ வந்து நம்ம ஓல்டு கான்செப்ட் போனோம். நம்ம என்னன்னாக்க நம்ம நார்மலாக படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணிருப்போம்? டிக்ஷனரி யூஸ் பண்ணிருப்போம். ஒரு ரைட்டுங்களா? அந்த டிக்ஷனரியை என்ன பண்ணியிருக்கோம்? உலகில் அத்தனை வேர்டு இங்கிலீஷ் வேர்டையும் எடுத்து போட்டு அதுக்கு மீனிங்கு ஸ்பெல்லிங் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி கூட அதை கரெக்டாக ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இது நவுனா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அட்ஜெக்டிவான்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா?